அன்புள்ள முருகு தமிழ் டிவி நேயர்களே வணக்கம். இன்று 5/5/2024 சித்திரை மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துவாதசி திதி மாலை 5:42 வரை, பின்பு தேய்பிறை திரியோதசி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 7:57 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். இன்று பிரதோஷம். சிவ வழிபாடு மிக மிக நல்லது. சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப உரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, ஆடம்பரத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றி தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். ஒரு பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சில வளமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பேச்சு திறமையால் பல்வேறு அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கடக ராசி நேயர்களே, பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பெரிய மனிதனுடைய தொடர்பானது இன்று கிடைப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். சிம்ம ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை மட்டும் சற்று கவனத்தோடு கையாள்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு கண்ணும் கருத்துமாக செயலில் இருப்பது மிக மிக நல்லது. பிறரிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது உத்தமம். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் பயணங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும். துலா ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். எந்த எதிர்ப்பையும் சமாளிக்க முடியும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு
ஒரு சில நல்ல ஆதரவு கிடைக்கும். வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முனைப்புடன் செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசினியர்களே, பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வீண் பேச்சை குறைக்க வேண்டும். உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மகர ராசினியர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். கும்ப ராசினியர்களே, பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையற்ற அலைச்சல் காரணமாக மன அமைதி குறைவு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். பொறுமையை கடைபிடிப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.